வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் பேச வேண்டிய ஒரு விடயம் குறித்தும் இன்று ஆராய போகின்றோம். அதாவது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று இந்த ஒரு நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பல்வேறு அங்கங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன. பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு பகுதிகளூடாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லது மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இந்த நாட்டிலுள்ள அபாயகரமான போதைப்பொருள் வலையமைப்பை முடக்குவது, அதில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவது, அதேபோல் அதில் பழக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வளிப்பது என்று பல்வேறு திட்டங்களை இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் மூலமாக அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது. அந்த வகையில் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பான விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக கலையகம் வந்திருக்கின்றார். தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளரும் முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினருமான MMGBM ரஷாட் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உண்மையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை நீங்கள் அந்த படையணிக்கு வழங்குகின்றீர்கள். களத்திலிருந்து இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்து செல்கின்றீர்கள். முழு நாடுமே ஒன்றாக என்ற ஒரு அந்த பதம் பயன்படுத்தப்படுவது, போதைப்பொருள் என்பது ஒரு அரக்கன். ஒரு தனி மனிதனை அடித்து வீழ்த்துவது இலகுவான விடயம். ஒரு அரக்கனை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக என்ற ஒரு துணைப்பொருளின் அடிப்படையில் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்தீர்கள். உங்களுடைய செயற்திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது? அதனுடைய பெறுபேறுகள் என்ன? அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக மிக விசேடமாக கடந்த அக்டோபர் மாதம் 30 அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை சுகதாச விளையாட்டரங்கிலே ஆரம்பித்து வைத்திருந்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த திட்டம் பல்துறை சாராக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விசேடமாக இதிலே போதைப்பொருளை கட்டுப்படுத்தல் என்று நாங்கள் சொல்லும் போது பிரதானமாக 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று கேள்வியை குறைத்தல், அதாவது போதைப்பொருளுக்காக இருக்கக்கூடிய அந்த கேள்வியை குறைத்தல். இரண்டாவதாக சப்ளை ரிடக்ஷன் என்று சொல்வார்கள், வளங்களை குறைத்தல், அதாவது இதை உற்பத்தி செய்தல், கடத்தல், விற்பனை செய்தல், இந்த விடயங்களை கட்டுப்படுத்துதல். இது இரண்டும் ஒரே மாதிரி ஒரே ஒரு ரயில் தண்டவாளம் போல சமாந்தரமாக செயல்படும் போதுதான் நிச்சயமாக ஒரு நாட்டிலிருந்து இந்த பிரச்சனையை நாங்கள் வெளியேற்றக்கூடிய அல்லது இல்லாமலாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அதுமீது ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்திலே இந்த 2 விடயங்களையும் மிக அழகாக ஒரே மாதிரி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இன்றி சட்டத்தை யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் அமுல்படுத்தக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் அவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எந்த அரசியல் தலையீடுகளும் எந்த விதமான அதிகார தலையீடுகளும் இந்த சட்ட அமுல்படுத்தத்திலே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக ஒரு படி முன் சென்று இவ்வளவு காலமும் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களை குற்றவாளிகளாக பார்த்த அந்த நிலைமையை விடுத்து அதிமீது ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் ஒரு நோயாளிகள், மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய்க்குட்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளை நாங்கள் சிறையிலே அடைப்பதன் மூலமாக அல்லது அவர்களுக்கு சட்டத்தை அமுல்படுத்தி சிறைச்சாலைகளிலே அவர்களை வைப்பதனூடாக அவர்களது நோயை குணப்படுத்த முடியாது. கட்டாயம் அவர்களை சிகிச்சைக்குட்படுத்த வேண்டும். வைத்தியசாலைகளாக இருக்கலாம், அதற்கான விசேட சிகிச்சை நிலையங்களாக இருக்கலாம். இவ்வாறான இடங்களுக்கு சிகிச்சைக்குட்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே சிகிச்சைக்கான அந்த கொள்ளளவை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து இப்போது புதிதாக பல்வேறு சிகிச்சை நிலையங்கள் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டு அதிலே 14 நாட்கள் முதல் 6 மாத காலம் வரை ஒவ்வொருவரது பிரச்சனைக்கு ஏற்ப, நோயின் தீவிரத்தன்மைக்கு ஏற்ப சிகிச்சை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதிலும் இன்னும் ஒரு படி மேலாக சென்று பொதுவாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு சிகிச்சை பெறக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனைகள் ஒன்று திரும்ப அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். எங்கள் சமூகத்தில் சொல்வார்கள், இவர்களை திருத்த முடியாது, இப்படியான ஒரு எண்ணப்பாடு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் எங்கள் சமூகம் ஏன் அவர்கள் திரும்ப அதே பயன்பாட்டுக்குள் செல்கிறார்கள் என்பதை விளங்கி வைத்திருப்பது மிக குறைவாக இருக்கிறது. எனவே மிக
தெளிவாக சமூக வடு என்று சொல்லக்கூடிய அவர்களை நோக்கி இருக்கக்கூடிய அந்த லேபலைசிங்கை இல்லாமல் செய்ய வேண்டும். அவர்களுக்கும் அவர்களுக்குரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும். சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமூகம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதிலே விசேடமாக அரசு உத்தியோகத்தர்களுக்கு, சமூகத்துக்கு, அரசாங்கம் சாரா நிறுவனங்களுக்கு என்று எல்லா இடங்களிலுமே அவர்களுக்கான அந்த நல்லொரு நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். எனவே இவ்வாறு பல்வேறுபட்ட பகுதிகளிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் இப்போது சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. விசேடமாக நாங்கள் கைதுகளை எடுத்துக்கொண்டாலும் முன்னரை போல சிறிய சிறிய கைதுகளை தவிர்த்து ஒருபோதும் இல்லாத அளவுக்கு வெளிநாடுகளிலே இருந்த பெருங்குற்றவாளிகளை கூட கைது செய்து சட்டத்தை பயன்படுத்தி சட்ட ரீதியாக இலங்கைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு எதிராக சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை இன்று பொதுமக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது எல்லாமே இந்த திட்டம் குறுகிய காலம், நான் நினைக்கிறேன் ஒரு 4 மாதம் 5 மாத காலத்துக்குள்ளே இந்த திட்டத்தினூடாக இலங்கை நாடு அடைந்த ஒரு பேரடைவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு கிழக்கு இணைப்பாளராக இருக்கின்றீர்கள். வடக்கு கிழக்கு என்பது இந்த போதைப் பொருளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு பகுதிகளாக இருக்கின்றன. காரணங்கள் பல இருக்கின்றன, போக்குவரத்துக்கு இலகுவாக இருக்கின்றன. அந்த பகுதிகளில் உங்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கின்றது? இந்த செயற்பாட்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்த கட்டுப்பாட்டு நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? நிச்சயமாக வடக்கு கிழக்கு 2 மாகாணங்களை நாங்கள் விசேடமாக எடுத்துக்கொண்டால் பொதுவாக போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் மனவடு என்று சொல்லக்கூடிய ட்ரோமா என்று சொல்வார்கள், இதற்கும் இடையிலே மிக பாரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது. எங்கு மனவடு அதிகமாக இருக்கிறதோ, எங்கு ட்ரோமா அதிகமாக இருக்கிறதோ, அங்கு போதைப்பொருள் பயன்பாடும் அதிகரிப்பதை நாங்கள் காணலாம். விசேடமாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மனவடு என்று சொல்லக்கூடிய ட்ரோமா அதிகரிப்பதற்கான பிரதானமான 2 காரணிகள் இருக்கிறது. ஒன்று, 3 தசாப்தங்களாக 30 ஆண்டு காலங்களாக இடம்பெற்ற யுத்தம், அது நிறைவடைந்ததன் பின்னர் இன்னுமே அதன் எதிரொலிகள் மக்களிடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த இழப்புகள் அல்லது அவர்கள் கண்ட சில விடயங்கள் இன்னும் அவர்களை அந்த மனவடுக்குட்படுத்தி, அதாவது மனவடுக்கு பின்னரான ஒரு நிலைமை, PTSD என்று சொல்வார்கள், போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்று, அந்த லெவலுக்குள்ளே இவர்களை தள்ளி இருக்கிறது. இரண்டாவது, இந்த மனவடு ஏற்படுத்தப்பட்டதிலே மிக பிரதானமான ஒன்று 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமி. இந்த சுனாமி பேரலையினால் ஏற்பட்ட அழிவும் இன்னொரு வகையிலான ஒரு மனவடுவை ஏற்படுத்தியது. எனவே இவ்வாறு நாங்கள் பார்க்கும்போது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிக மனவடுக்களோடு, ட்ரோமாவோடு இருக்கிறார்கள். அதனோடு சேர்ந்ததாக யுத்த முடிவின் பின்னர் வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வந்தார்கள், அவர்களுக்கான புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இன்று அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது, போக்குவரத்துகள், வீதிகள் அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. இந்த விடயங்களும் இவர்களது அதீத பாவனைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக சுற்றிலும் இருக்கக்கூடிய கடற்பரப்பு, அதாவது ஒரு தீவாக இருக்கும்போது கடல் வழியாக இந்த பொருட்களை கொண்டு வருவது மிக இலகுவாக இருக்கிறது. நேற்று கூட பாரிய அளவிலான ஒரு போதைப் பொருள் கைது இடம்பெற்றிருக்கிறது, கடல் வழியாக கொண்டு வர முயற்சித்த போது. இவ்வாறு அதாவது அந்த பிடிபடுவது இல்லாமல் வரக்கூடிய எத்தனையோ பகுதிகள், அதிலும் விசேடமாக நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையான கடற்கரை பிரதேசங்களிலே மக்கள் சனத்தொகை இல்லை, ஒரு வெற்றிடமாக காணப்படக்கூடிய நிலைமையிலே அது கடத்தல்காரர்களுக்கான ஒரு சுதந்திரமான பிரதேசமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான பல்வேறுபட்ட காரணிகள் காரணமாகத்தான் இந்த பிரதேசங்களிலே அதிக அளவு போதைப்பொருள் பயன்பாடானது ஏற்பட்டிருக்கிறது அல்லது யுத்த முடிவுக்கு பின்னர் ஏற்பட்டது என்ற விடயம் மிக தெளிவாக இருக்கிறது. எனவேதான் மாணவர்கள் தொடங்கி தாய்மார் தொடங்கி சமூகத்தில் உள்ள சகல பிரிவினருக்குமான தமிழ் மொழி மூலமான விசேட அறிவூட்டல் நிகழ்வுகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டங்களூடாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த வாரம் விசேடமான ஒரு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வாரத்தில் கூட தமிழ் மொழியிலே அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள், தமிழ் மொழியிலே அச்சடிக்கப்பட்ட பல விடயங்கள்
அவர்களுக்காக கொடுக்கப்பட்டு பல்தரப்பட்டவர்களும் பயன்பாட்டின் அடிப்படையில் பல்தரப்பட்ட வளவாளர்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கான இந்த அறிவூட்டல் நிகழ்வுகள் செய்யப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இன்று வரையும் இலங்கையில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் தமிழ் மொழி மூலமாக இந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குறைவானது. யாராக இருந்தாலும் தனது தாய்மொழியிலே எதுவும் கிடைப்பதை போல் ஆகாது. எனவே விசேடமாக தமிழ் மொழி மூலமான ஒரு சிகிச்சை நிலையமாக இன்று மட்டக்களப்பு பிரதேசத்திலே ஓட்டமாவடி பிரதேசத்தில் ஒரு சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய கட்டுமான பணிகள் நிறைவடையும் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. மிக குறுகிய காலத்துக்குள்ளே அந்த சிகிச்சை நிலையத்திலே தமிழ் மொழி மூலமாக முற்றிலும் சிகிச்சையை ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகிய எங்களிடம் 4 சிகிச்சை நிலையங்கள் இருக்கிறது. இந்த 4 சிகிச்சை நிலையங்களுக்கும் தமிழ் மொழி பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் கூட அதற்கான உத்தியோகத்தர்களுக்கான ஒரு நேர்முக பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக குறுகிய காலத்துக்குள்ளே இந்த 4 நிலையங்களிலும் தேவையான அளவுக்கு தமிழ் மொழி பேசக்கூடியவர்களது எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கீழே பதிவு செய்யப்பட்ட தனியார் சிகிச்சை நிலையங்கள் எத்தனையோ காணப்படுகிறது. அதிலும் பல்வேறுபட்ட சிகிச்சை நிலையங்களை சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு மேலதிகமாக இந்த குறிப்பிட்ட சேவையை கீழ்மட்டத்துக்கு மிகவும் அருகிலே சென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று யாழ்ப்பாண மாவட்டம், அதே போல திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சில பிரதேச செயலகங்கள், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டு அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு இது தொடர்பான சேவையை மக்கள் மயப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து இப்போது அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களது சேவைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வடக்கு கிழக்கு என்று எடுக்கும் போதோ விசேடத்துவமான பல்வேறு விதமான செயல் திட்டங்களை இந்த முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டத்தின் கீழே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அது வடக்கு கிழக்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மணவடு என்று சொன்னீர்கள். அதுதான் அந்த போதைப் பொருளுக்கு உந்துதலாக இருக்கிறது. இப்பொழுது அது இனங்காணப்பட்டிருக்கின்றது. அந்த மணவடுவை ஆற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த மணவடு என்று சொல்லக்கூடிய விடயம் பாரியோரோ பிரச்சனைக்குரிய விடயம். சாதாரண ஒரு உளவள துணையாளரால் கூட சில நேரங்களிலே மணவடுவுக்கான சிகிச்சையை மேற்கொள்ள முடியாது. இதில் இருக்கக்கூடிய மிக பாரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த உளவள துணையாளர் அதற்கான சரியான பயிற்சி பெறாதவராக இருந்தால் அவரிடம் வரக்கூடிய அந்த சேவை நாடிக்கு இருக்கக்கூடிய மணவடுவை அவர் உள்வாங்கி அவரும் மணவடுக்குட்பட்டவராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இது ஒரு பாரிய பிரச்சனைக்குரிய விடயம். பூரணத்துவமான ஒரு பயிற்சி பெற்று ஒரு நபர் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக சில நேரங்களிலே சகல மணவடுக்களையும், சில நேரங்கள் PTSD போன்ற விடயங்கள் ஏற்படும் போதோ அதை தனியாக ஒரு உளவள துணையாளரால் சிகிச்சை செய்ய முடியாது. சில நேரங்களில் உளவள துணையாளரால் அதை சிகிச்சை செய்யவே முடியாது. அந்த நேரத்தில் உளநல வைத்தியர்களது தேவை கட்டாயமாக இருக்கிறது. அதே போல மருந்துகளின் பயன்பாடு அத்தியாவசியமாக இருக்கிறது. எனவே இன்று இருக்கக்கூடிய உளவள துணையாளர்களுக்கு பல்வேறுபட்ட நிறுவனங்களூடாக, அரசாங்கம் ஊடாக என்று சொல்லி பல்வேறுபட்ட அந்த மணவடு சிகிச்சை முறைமைகள் தொடர்பான அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்போது அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலே காணப்படும் உளநல பிரிவுகள் இன்று சுகாதார அமைச்சினூடாக வளப்படுத்தப்பட்டு அதற்கான வைத்திய நிபுணர்கள் நியமிக்கப்பட்டு அந்த வைத்தியசாலைகளிலே இலவசமான இதுக்கான சேவையை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக மணவடு ஒன்று இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு உளப்பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக எங்கள் மக்கள் ஒரு உளவள துணையாளரை அல்லது ஒரு உளநல வைத்தியரை நாடுவது மிக குறைவாக இருக்கிறது. காரணம், உளநல பிரச்சனை என்று சொல்லும் போது அதையும் ஒரு வடுவாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் ஏன் அங்கு போக வேண்டும், எனக்கு அப்படி ஒரு போனால் என்ன பேருக்கு என்ன ஆகும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே நான் மக்களுக்கு இந்த இடத்திலே சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விடயம், யாருக்கெல்லாம் மூளை என்ற ஒரு உறுப்பு இருக்கிறதோ, நிச்சயமாக யாருக்கெல்லாம் உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு உள்ளத்திலே பிரச்சனை ஏற்படலாம். எனவே உள்ளம் இருப்பவர்களுக்கு, மூளை இருப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை
இது ஒரு குறைபாடு அல்ல. இதுவும் அடுத்த நோய்களைப் போலவே ஒரு சாதாரண நோய்தான். நீங்கள் எந்த விதமான விடயத்தையும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அரச வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய வைத்திய நிபுணர்களை அல்லது பிரதேச செயலகங்களில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உளவளத் துணையாளர்களை நாடுவதன் ஊடாக இலவசமாக இதற்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கான சகல சந்தர்ப்பங்களும் இப்போது இருக்கிறது. இந்த உங்களுடைய பதிலிலிருந்து எனக்கும் அண்மையில் ஒரு விடயம், கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாதிக்கப்பட்டவர், அவர்களுடைய சார்பாக பெற்றோர் தொடர்பு கொண்டார்கள். வளர்ந்த ஒரு இளைஞனாக இருக்கின்றார். அவர் நல்ல உயர் சம்பளத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். ஆனாலும் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவராக இருக்கின்றார். ஒரு முகப்படுத்தி அவருக்கு திசையில் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அவர்கள் பெற்றோர் அவர் அந்த மகன் குறித்து வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் இவரை எவ்வாறு இந்த சிகிச்சைக்கு உட்படுத்துவது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். ஆமா, இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட சிகிச்சை முறைமைகள் காணப்படுகிறது. முதலாவதாக அந்த நபருக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அவரது குடும்பமும் இவருக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது என்ற நிலைமை காணப்படும் போது சமூகத்திலேயே வைத்து வைத்தியசாலை மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய உளவளத் துணை ஆலோசகர்கள் அல்லது பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய உளவளத் துணையாளர்களினது உதவியை பெற்று அவர் வாழக்கூடிய அதே சமூகத்தில் வைத்து அவரை திருத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இரண்டாவது, அவருக்கு விருப்பம் இருக்கிறது, குடும்பத்தினுடைய உதவி இல்லாமல் இருக்கிறது, அல்லது அவர்கள் இவரை ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய அதே போல தனியாருடைய, அவரிடம் பணம் இருக்கிறது என்று சொன்னால் தனியாரிடம் போகலாம். அவர் அதுக்காக கட்டணம் ஒன்றை செலுத்த வேண்டும். சிகிச்சை நிலையங்கள் காணப்படுகிறது. அந்த சிகிச்சை நிலையங்களில் சென்று தங்கி சிகிச்சை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கீழே கண்டி, கொழும்பு, நிட்டம்பு, காலி போன்ற இடங்களிலே தற்போதைக்கு இந்த சிகிச்சை நிலையங்கள் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக 14 நாட்கள் சிகிச்சை பெறக்கூடிய சிகிச்சை நிலையங்களாக கல்பிட்டி, மீன்தலை, அதே போல அம்பாறையிலே பகலலந்த என்று சொல்லக்கூடிய பிரதேசங்களில் இப்போது சிகிச்சை நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக நவசேனபுரையிலே இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை நிலையம் இருக்கிறது. அதிலும் சுய விருப்பத்திலே சென்று அவர்கள் சிகிச்சை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போது இன்னும் ஒரு பிரதான பிரச்சனை, நபர் விரும்பவில்லை, பயன்படுத்துவோர் விரும்பவில்லை, குடும்பத்துக்கு அவசியம் இருக்கிறது இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று. இதுதான் அதிகமாக எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இந்த இடத்திலே இலங்கையிலே விசேடமான ஒரு சட்டம் இருக்கிறது. 2007ஆம் ஆண்டு 54ஆம் இலக்க சட்டம். இது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்தலும் புனர்வாழ்வு அளித்தலும் என்ற சட்டம். இந்த சட்டத்தின் கீழே போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரை கட்டாயத்தின் பேரில் எங்களுக்கு சிகிச்சைக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நிச்சயமாக அவரது பாதுகாவலர் குடும்பத்தினர் போலீசாரிடம் சென்று ஒரு முறைப்பாடு செய்ய வேண்டும். எனது குறிப்பிட்ட இந்த நபர் போதைப்பொருளை பயன்படுத்துகிறார், இவர் நாங்கள் அழைத்தாலும் சிகிச்சைக்கு வர மறுக்கிறார். எனவே 2007ஆம் ஆண்டு 54ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் இவரை எங்களுக்கு கட்டாய சிகிச்சைக்கு அனுப்பித்தாருங்கள். இவ்வாறு ஒரு முறைப்பாடு செய்யப்படும் போது அந்த நபரை போலீசார் கைது செய்து அவரை ஒரு வைத்திய அதிகாரிக்கு முற்படுத்தி அவரது அந்த பயன்பாடானது உறுதி செய்யப்பட்ட பின்னர் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், ஒரு நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அவர்களை கந்தக்காடு அல்லது நவசேனபுர அல்லது வவுனியா பூந்தோட்டம் போன்ற இடங்களிலே அவர்களை சிகிச்சைக்காக அனுமதிப்பார்கள். இது 6 மாத கால சிகிச்சையாக இருக்கிறது. எனவேதான் எங்கள் இந்த நேர்களுக்கு விசேஷமாக ஒரு பயம் இருக்கிறது. கந்தக்காடு என்று சொன்னாலே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் என்று இப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறது. உண்மையாக அந்த இடத்திலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் இதுதான். அங்கு யாரும் விரும்பி செல்பவர்கள் இல்லை, கட்டாயத்தின் பேரில் அனுப்பப்படுகிறார்கள். எனவே அவர்கள் எப்போதுமே போதைப் பொருளை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த எண்ணம் குறையும் வரையும் அவர்கள் பிரச்சனைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். விசேஷமாக முதலாவது மாதம் அல்லது 1.5 மாத காலத்துக்கு அவர்கள் அப்படியானவர்களாக இருப்பார்கள். அதுக்கு பின்னர் அவர்கள் மாற்றம் அடைந்து விடுவார்கள். எனவே இங்கு அனுப்புவதற்காக எந்த பயமும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, இந்த சட்டத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சட்டத்தின் கீழ் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். எங்களது பலர் நினைக்கக்கூடிய ஒரு விடயம், நீதிமன்றத்துக்கு சென்று விட்டால் இவர் ஒரு குற்றவாளி என்று. இல்லை, அந்த இடத்தில் அவர் ஒரு குற்றவாளியாக அல்லாமல் ஒரு நோயாளியாக அடையாளப்படுத்தப்படுகிறார். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விசேடமான ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையில் ஒரு அழகான ஒரு தெளிவான சமூகத்திற்கு தேவைப்படும் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக பகிர்ந்திருந்தீர்கள். அடுத்ததாக இந்த செயற்திட்டம் பொது ஒழிப்பு நடவடிக்கை, முழு நாடுமே ஒன்றாக இந்த பொது ஒழிப்பு நடவடிக்கையில் இதுவரை அடையப்பட்ட அடைவு மட்டங்கள் எத்தனை? பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் எண்ணிக்கையில் சொல்ல போனால் எத்தனை பேரை சமூக நல்வழிப்படுத்தி இருக்கின்றீர்கள்?
அந்த விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்டு இத்தனை பேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்போதைக்கு இல்லை. காரணம், இன்னும் நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அது அப்டேட் ஆகி கொண்டதாவது அது சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு காலமும் இலங்கையிலே ஒரு வருடத்துக்கு சிகிச்சை பெறக்கூடிய எண்ணிக்கை என்று அல்லது சிகிச்சை அளிக்கக்கூடிய எங்களது கெப்பாசிட்டியாக இருந்தது 3500க்கும் 4000க்கும் இடைப்பட்ட ஒரு அளவு மாத்திரம். ஆனால் இப்போது அது 6500ஐயும் தாண்டி ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை என்னால் குறிப்பிட முடியும். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு சிகிச்சை நிலையத்திலும் தலா 100 பேருக்கு சிகிச்சை பெறக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்களுக்கு ஒரு முறை அந்த 100 பேரும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் அதிகமாக 13ஆக மட்டுப்படுத்தப்பட்டிருந்த தனியார் சிகிச்சை நிலையங்கள் இப்போது 23ஆக கூட இருக்கிறது இந்த திட்டத்துக்கு பின்னர். எனவே தனியார் துறையிலும் இதன் ஈடுபாடு அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பலர், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனியார், இவ்வாறானவர்கள் இந்த சிகிச்சை நிலையங்களை ஆரம்பிப்பதற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சிகிச்சைக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல மறுபக்கம் கைதுகள் என்று எடுக்கும் போது இலங்கையிலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பிரதானமான வலையமைப்புகள், போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் 60% அதிகமானது இப்போது முடக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக காணலாம். எவ்வாறு என்று சொன்னால், இதனுடைய எதிரொலி வீதியிலே விற்கக்கூடிய போதைப் பொருட்களின் விலைகளிலே இன்றைக்கு தெரிகிறது. விலைகள் மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. அதே போல போதைப் பொருளை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சிரமம் காரணமாக அந்த போதைப் பொருள் பயன்பாட்டை விட்டதற்கு பின்னர் வரக்கூடிய அந்த உடல் உள உபாதைகளோடு இன்று பலர் சிகிச்சைக்காக எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இலகுவாக அவர்களுக்கு போதைப் பொருள் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் சிகிச்சையை நோக்கி வரமாட்டார்கள். அந்த போதைப்பொருள் கிடைக்காத காரணத்தால் அவர்களுக்கு இப்போது வருத்தங்கள் ஏற்படுகிறது, வலிகள் ஏற்படுகிறது, அதே போல தூக்கமின்மை ஏற்படுகிறது, பசியின்மை ஏற்படுகிறது, அதீத கோபம் ஏற்படுகிறது. இதை எவ்வாறு என்ன செய்து கொள்வது என்று தெரியாத நிலைமையிலே இவர்கள் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிகமான நபர்கள் சிகிச்சைக்காக இப்போது வந்து கொண்டிருப்பதும், அதே போல வீதியிலே விற்பனை செய்யப்படக்கூடிய போதைப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அதிகரிப்பும் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் இலங்கையிலே இப்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல தகவலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் நல்ல ஒரு சமிகையாக இருக்கின்றது. பொதுவாக இப்பொழுது சமூகம் சார்ந்த ஒரு அடுத்த கேள்வி ஒன்று, ஒரு நபர் தான் ஒருவர் ஒரு போதைப் பொருளில் அடிமையாக இருக்கின்றார் என்பதை தான் இவ்வாறு சுயமாக அறிந்து கொள்வது எவ்வாறு? ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று பெற்றோர் அறியாத ஒரு சமூகமும் இருக்கின்றது. அதை எவ்வாறு அடையாளம் காணுவது? இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி காலத்தின். காரணம் என்னவென்று சொன்னால், முன்னைய காலத்திலே போதைப் பொருள் பயன்படுத்தி ஒருவர் தூரத்தில் இருந்து வரும்போது எங்களுக்கு தெரியும் இவர் பயன்படுத்தி விட்டு வருகிறார். அவரது நடை, அவரது கண்கள், அவரது முகம், சகல விடயமும் காட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நவீன போதைப் பொருட்களிலே இவ்வாறான உடலியல் ரீதியான மாற்றங்கள் காணப்படுவது மிக அரிது, இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சில நேரங்களிலே மிக நன்றாக எங்களை விடவும் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போலீசார் கைது செய்யும் போதுதான் நாங்கள் கன்னத்திலே கை வைத்து கேட்கிறோம், இவரா செய்தார். அந்த அளவுக்கு இருக்கிறது. காரணம், இந்த புதிய போதைப் பொருட்களிலே நடத்தை ரீதியான மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. விசேஷமாக பாடசாலை செல்லக்கூடிய குழந்தையாக இருந்தால் ஆரம்பத்திலே பாடசாலைக்கு லீவு போட ஆரம்பிப்பார், கல்வியிலே பின்னடைவை காணலாம். தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவர் தொழிலுக்கு போவதற்கு விட்டும் லீவு போட ஆரம்பிப்பார். இது முதலாவது அறிகுறியாக இருக்கிறது. இரண்டாவது, இவர்களது நண்பர் வட்டம் மாறுபடும். இவ்வளவு காலம் நல்ல நண்பர்களோடு இருந்திருப்பார், இப்போது திடீரென்று சொல்லி கெட்ட நண்பர்களோடு மாறியிருப்பார். பிழையான நட்புகளாக இருக்கும். இது நல்ல நட்பா பிழையான நட்பா என்பதை நாங்கள் கணிப்பிடும் போது மிக முக்கியமான ஒரு இடத்தை அந்த குறிப்பிட்ட நண்பர்களது உப கலாச்சாரங்கள் எடுத்து சொல்கிறது. கலாச்சாரம் என்று சொல்வது எங்கள் பிரதேசத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடை, உடை, பாவனை. அந்த பிரதேசத்துக்கு ஒவ்வாத, அந்த பிரதேச மக்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ளாத நடை, உடை, பாவனையோடு இருக்கக்கூடியவர்களோடு இவரது பழக்கம் ஆரம்பித்திருக்கும். அது சிகை அலங்காரமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், எவ்வாறானதாகவும் இருக்கலாம். எனவே அந்த மாற்றம் இவர் போதைப் பொருளுக்குள் சென்றிருக்கிறார் என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக, பிரச்சனைகளில் ஈடுபடுவார். இறுதியிலே சென்று பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சம்பந்தமே இல்லாத பிரச்சனையிலே அவர் தலையீடு செய்து அவர் பிரச்சனைக்குட்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இன்னும் பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் சூடாக திடீரென்று தேநீர் அருந்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவது, அதிக உரைப்பு அவர்களுக்கு வாயிலே விளங்குவது போன்ற விடயங்கள் இந்த போதைப் பொருள் பயன்பாட்டின் அறிகுறிகளாக இருக்கிறது, ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்கிறது. அடுத்தது, சுகம் சுவாத்தியத்தை அறியாத நிலைமையில் ஒரு மனிதன் இருப்பது.
சூடாக இருக்கிறது, வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது, வீட்டிலே ஏசி இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, எல்லாம் இருக்கத்தக்கனே அவர் ஒரு ஸ்வெட்டரையும் போட்டு அதற்கு மேலால் இன்னும் இழுத்து போர்த்தி கொண்டு வியர்க்க படுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் காணலாம். அதே போல குளிரான நிலைமை, அந்த குளிரான நிலைமையிலே பீச்சில் இருப்பதை போன்று ஒரு ஷார்ட்ஸோடு ஃபேனையும் போட்டு ஏசியையும் போட்டு இன்னும் கையிலேயும் ஒரு போர்டை வச்சு வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது குளிரா சூடா என்பதை விளங்காத ஒரு நிலைமையிலே அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் அவதானிக்கலாம். இதற்கு மேலதிகமாக ஆரம்ப காலத்தில் இருந்ததை போன்ற அந்த உடல் ரீதியான விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நடத்தை ரீதியான விடயங்களை நாங்கள் அவதானிப்பதன் ஊடாக மிக இலகுவாக ஒரு நபரை போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு உட்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் உறுதி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இதில் விசேடமாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும். பாடசாலை செல்லும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு சில மாணவர்களை நான் கண்ணுற்றிருக்கிறேன். காலையிலே பாடசாலை ஆரம்பிக்கும் நேரத்தில் அல்லது பாடசாலைக்கு செல்லும் நேரத்தில் அவர்கள் பாடசாலை சீருடையோடு பாடசாலைக்கு சென்றிருக்கிறார்கள். பாடசாலை விட்ட பின்னர் அவர் வீட்டுக்கு வரும் அதே நேரத்திலே பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இடையிலே அவர்கள் பாடசாலை செல்லவில்லை. எனவே பாடசாலை சீருடையிலே எனது பிள்ளை வெளியே சென்றது என்பதற்காக வேண்டி, பாடசாலை சீருடையிலே எனது பிள்ளை திரும்பி வந்தது என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளை பாடசாலையிலே தான் இருந்தது என்று அர்த்தம் இல்லை. எனவே பெற்றோர்கள் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். 13 வயது என்பது இதிலே மிக முக்கியமான ஒரு வயது. எனவே 13 வயதுள்ள குழந்தைகள் இருக்கும் பெற்றோர்கள் கட்டாயமாக மாதம் ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது பாடசாலையோடு தொடர்பு கொண்டு, பாடசாலை வகுப்பாசிரியர்களை தொடர்பு கொண்டு அவரது வரவுகள் தொடர்பாக, அவரது செயல்பாடுகள் தொடர்பாக விசாரித்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு முத்தடுப்பு நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் அற்புதமான பல விளக்கங்கள். ஒரு பெற்றோர் அல்லது சக சமூகம் அறிந்திருக்க வேண்டிய பல விடயங்களை தெளிவாக சொல்லுகிறீர்கள். இறுதியாக இது நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டிய விடயம். ஆகவே நீங்கள் களத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எவ்வாறு சமூகம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு? இந்த இடத்திலே நான் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். அக்டோபர் 30ஆம் தேதி அதுமீது ஜனாதிபதி அவர்களது தலைமையிலே இடம்பெற்ற அங்குரார்ப்பண வைபவத்திலே அதே மேடையில் தமிழ் மொழியிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அந்த இடத்திலே நான் சொன்ன செய்தி இதுதான். போதைப்பொருள் என்று சொல்வது ஒரு ரசாயனம். இந்த ரசாயனத்துக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. அதுக்கு பாலினம் என்ன என்பது தெரியாது, வயது என்ன என்பது தெரியாது, இனம் என்ன என்பது தெரியாது, மதம் என்ன என்பது தெரியாது, மொழி என்ன என்பது தெரியாது, நாடு எது என்பது தெரியாது. யார் அதை உள்ளெடுத்தாலும் அதனுடைய செயல்பாட்டை அது செய்யும். எனவே இதை அழித்தொழிக்கும் நிலைமையிலே நாங்களும் எங்கள் இன, மத, மொழி, அரசியல் சகல பேதங்களையும் மறந்து ஒன்று கை கோர்த்தால் மாத்திரம்தான், நாங்கள் ஒன்றுபட்டால் மாத்திரம்தான் நிச்சயமாக நாங்கள் இதற்கு தீர்வு காண முடியும். இதில் ஏதாவது ஒரு பேதத்தை காட்டி நீங்கள் இதற்காக எதிராக செயல்படாமல் இருந்தால் நிச்சயமாக மிக குறுகிய காலத்துக்குள்ளே உங்கள் வீட்டு கதவை இந்த பிரச்சனை தட்டும் நிலைமை ஏற்படும் என்ற அந்த விடயத்தை நான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன். எனவே ஒன்று சேருங்கள். ஒரு முழு நாடும் ஒன்றாக நாங்கள் ஒன்று சேருவோம். இந்த இலங்கை திருநாட்டை விட்டும் இந்த போதையை ஒழித்து எங்கள் சிறார்களுக்காக நாளை நல்லதொரு நாட்டை கையளிக்கக்கூடிய பெற்றோராக மாறுவோம் என்ற விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டியது எமது பொறுப்பாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருள் அரக்கன் என்பது சமூகத்தை ஆட்டி படைக்கும் ஒருவனாக இருக்கின்றது. இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவ்வாறு குழந்தை மண்ணில் பிறக்கும் பொழுது ஒவ்வொருடைய பெற்றோருடைய கனவும் இந்த பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிரஜையாக நாட்டிற்கு வர வேண்டும் என்று. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு ஈடேறுகிறதா என்றால் அங்கு கேள்விக்குறிதான் இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை அளிப்பதற்கு இவ்வாறு அரசாங்கம் சார்பாக பல்வேறு சமூக திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒத்துமையாக அல்லது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய பொறுப்பும் எமக்கு இருக்கின்றது. என்னென்ன விடயங்களை இனங்காணுவது, எவ்வாறு அவர்களுக்கு பங்களிப்பு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை தெளிவாக தந்த எமது கலையகம் பல்வேறு தெளிவுகளை தந்தமைக்காக நாங்கள் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளரும் முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினருமான MMGBM ரசாட் அவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நடம் நேத்ரா டிவிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நேர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்யலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட தனஞ்சனுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.